அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு துபாய் மிடில் கிளாஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான பள்ளிவாசல் ஸ்டைலில் நோம்பு கஞ்சி செய்யலாமா? ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். மட்டன் சேர்க்காமல் அந்த மட்டனோட டேஸ்ட்டில் இன்றைக்கி செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். இந்த கிளாஸில் தான் 1 கிளாஸ் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதில் 1 கிளாஸ் அரிசி எடுத்தனால இதில் 3/4 கப் அளவுக்கு பாசிப்பயிறு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். பருப்பு கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு ஊற வச்சுக்கலாம். குக்கரில் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். அது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகவும் அது கூட கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நோம்பு கஞ்சிக்கு சின்ன வெங்காயம் சூப்பராக வைக்க டேஸ்ட்டாக. சின்ன வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கணும்னு தேவையில்லை, லேசாக கலர் சேஞ்ச் ஆனவே போதும். இந்த அளவுக்கு வெங்காயமும் பூண்டும் வதங்கின பிறகு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கிறேன். பெரிய தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி போடுறது போதும். நான் சின்ன தக்காளி வச்சனால ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி ஏற்கனவே அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இது பாஸ்மதி ரைஸ்னால கையால் இந்த மாதிரி நல்லா உடைச்சி விட்டுக்கிறேன். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி, பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் உப்பு போட்டுட்டேன். லாஸ்ட்டுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். அடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி தாராளமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம கஞ்சி மாதிரி தான் சேர்க்குறோம். ஸோ தண்ணி தாராளமாக ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். குக்கர் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் விசில் வர வரைக்கும் விடலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ விசில் வந்த பிறகு கஞ்சியில் தேங்காய் பால் திக்கான தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு ஊற்றிருக்கேன். தேங்காய் பால் ஊற்றின பிறகு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். டேஸ்டான நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கஞ்சிக்கு சரியான சைட் டிஷ்ஷே பருப்படை தான். ஸோ அதுவுமே சைடில் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ வாங்க பருப்படையோட கஞ்சி குடிக்கலாம். கஞ்சி இப்படி குடிக்கிறத விட அந்த கஞ்சியில் பருப்பு வடை பிச்சு போட்டு அது கூட புதினா சட்னி வச்சு குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். யார் யாருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். எங்களோட ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.